நம்ம உலகத்துல அதிகமான நாடுகளும் அதிகமான மக்களும் ஏராளமான இயற்கை வளங்களும் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா பற்றிய பல ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆசிய கண்டத்திற்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கண்டமாக இருப்பது தான் ஆப்பிரிக்கா. இதன் மொத்த நிலப்பரப்பளவு 30 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். இது பூமியின் மொத்த நிலப்பரப்பளவில் ஏறத்தாழ 20% ஆகும். ஐரோப்பா மற்றும் வட தென் அமெரிக்க கண்டங்களை விடவும் மிகப்பெரியதாக ஆப்பிரிக்கா இருக்குது. ஆப்பிரிக்க கண்டத்தினை மத்திய தரைக்கடல், செங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் என 4 பெருங்கடல்கள் சூழ்ந்து காணப்படுதாம். ஆப்பிரிக்காவை மனித குலத்தின் தொட்டில் என அழைக்கிறாங்க. காரணம், மனிதர்கள் தொடக்கம் பல உயிர்கள் ஆப்பிரிக்காவிலேயே பிறந்ததாக சொல்லப்படுது. இதனை நிரூபிக்கும் விதமாக பல்வேறு தொல்லியல் ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்காம். ஆப்பிரிக்காவில் தற்போது பல்வேறு பழங்குடியின மக்கள் உட்பட பல்வேறு இனக்குழுக்களைச் சேர்ந்த 1.4 பில்லியனுக்கும் அதிகமான மக்களும் இருக்காங்க. இது உலகத்தில் வாழக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ 18% ஆகும். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களில் 50% மக்கள் 25 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்காங்க. 2050ஆம் ஆண்டளவில் ஆப்பிரிக்காவின் சனத்தொகை 2 மடங்கிற்கு மேலாக 2.3 பில்லியனாக அதிகரிக்கலாம் என சொல்லப்படுது. உலகில் அதிகமான மொழிகள் பேசப்படுவதும் ஆப்பிரிக்காவில் தானாம். ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற இந்த மக்கள் பழங்குடியின மொழிகள் உட்பட 3000க்கும் அதிகமான மொழிகளை பயன்படுத்துகிறாங்க. அதிலும் அரபு, ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்வஹிலி, ஒரோமா, யோருபா போன்ற மொழிகள் தான் ஆப்பிரிக்க மக்கள் பரவலாக பயன்படுத்தக்கூடிய மொழிகளாக இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் அவர்களின் பாரம்பரிய மதத்தினையும் இஸ்லாமியம், கிறிஸ்தவம் போன்ற மதங்களையும் சார்ந்தவர்களாக இருக்காங்க. ஆப்பிரிக்காவை வட ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்கா என 5 பகுதிகளாக பிரித்திருக்காங்க. ஆப்பிரிக்காவில் மொத்தமாக 54 நாடுகள் இருக்கின்றதாம். இவைகளில் எகிப்து, சூடான், நைஜீரியா, மடகஸ்கர், உகாண்டா, சோமாலியா போன்ற நாடுகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நிலப்பரப்பின் அடிப்படையில் அல்ஜீரியா என்ற நாடு தான் ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய நாடாக இருக்குது. அதே போல் ஆப்பிரிக்காவின் நைஜீரியா என்ற நாட்டில் தான் அதிகமான மக்களும் இருக்காங்க. ஆப்பிரிக்கா நமது பூமியின் பூமத்திய ரேகை பகுதியில் அமைந்திருக்கின்றமையால் உலகில் அதிகமான வெப்பநிலையை கொண்ட இடமாக ஆப்பிரிக்கா இருக்குது. இதனால் ஆப்பிரிக்காவின் சுமார் 60% பகுதி என்பது வறண்ட நிலமாகவே இருக்குதாம். உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வெப்பநிலையை கொண்ட பாலைவனமான சஹாரா பாலைவனம் இந்த ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. இந்த சஹாரா பாலைவனத்தின் மொத்த நிலப்பரப்பளவு 9.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். அதோடு இந்த சஹாரா பாலைவனத்தின் வெப்பநிலையானது கிட்டத்தட்ட 38 டிகிரி செல்சியஸ் தொடக்கம் 48 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாகவே இருக்கின்றதாம். இந்த சஹாரா பாலைவனம் ஒரு நாடாக இருந்திருந்தா அதுதான் இந்த உலகத்தோட 5வது மிகப்பெரிய நாடாக இருந்திருக்குமாம். இந்த சஹாரா பாலைவனத்தில் இப்போது 25 லட்சத்துக்கும் அதிகமான மக்களும் இருக்காங்க. தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் காடுகள் செழிப்பாக இருப்பதற்கு இந்த சஹாரா பாலைவனத்தின் தூசி துகள்களும் ஒரு காரணமாக இருக்குது. ஆப்பிரிக்காவின் கலாச்சாரம், வரலாறு, மனித நாகரிக வளர்ச்சி போன்ற விஷயங்களில் இந்த சஹாரா பாலைவனம் மிக முக்கிய அம்சமாக இருக்குது. உலகின் மிக நீளமான நதியான நைல் நதியும் இந்த ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. 6650 மீட்டர் நீளமுடைய இந்த நைல் நதி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 11 நாடுகளை கடந்து செல்கின்றதாம். வெள்ளை நைல், நீல நைல், அத்பாரா என்ற 3 துணை நதிகளும் இந்த நைல் நதிக்கு இருக்கின்றதாம். ஆப்பிரிக்காவின் ஆதி மனிதர்கள் இந்த நைல் நதியை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்ந்திருக்காங்க. ஆப்பிரிக்காவிற்கு பெருமளவு நீர் வளத்தை தரக்கூடிய இந்த நைல் நதி ஆப்பிரிக்காவின் வரலாறு, மனித வளர்ச்சி, கலாச்சாரம், பொருளாதாரம் போன்ற விடயங்களில் முக்கிய காரணமாக இருக்குது. உலகின் மிக அழகான மலைகளும் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகளும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. உலகில் இருக்கின்ற மிக உயரமான மலைகளில் ஒன்றாகவும் ஆப்பிரிக்காவின் மிக உயரமான மலையாகவும் கிளிமாஞ்சாரோ மலை இருக்குது. 19,340 அடி உயரமுள்ள இந்த கிளிமாஞ்சாரோ மலை ஆப்பிரிக்காவின் தன்சானியா நாட்டில் தான் காணப்படுது.
ஆப்பிரிக்காவுக்கே உரித்தான ஏராளமான உயிரினங்களும் தாவர வகைகளும் இருக்குது. சிங்கம், யானைகள், சிறுத்தைகள், புலிகள் போன்ற நூற்றுக்கணக்கான விலங்குகள் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரைகள், நீர் யானைகள், கொரில்லாக்கள், சிம்பன்சி, கழுதை புலிகள், காட்டெருமைகள் போன்ற விலங்குகள் ஆப்பிரிக்காவிற்கே சொந்தமான உயிரினங்களாக இருக்குது. அதே போல உலகில் வாழக்கூடிய பறவை இனங்களில் சுமார் 25% பறவை இனங்கள் ஆப்பிரிக்காவிற்கே சொந்தமானவையாக இருக்குது. உலகளவில் அதிகமான கனிமங்கள் நிறைந்த இடமாக ஆப்பிரிக்கா இருக்கு. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மொத்த கனிம வளங்களில் சுமார் 30% கனிம வளங்கள் என்பது ஆப்பிரிக்காவில் தான் இருக்குதாம். ஆப்பிரிக்காவில் தங்கம், வைரம், யுரேனியம், நிலக்கரி, பெட்ரோலியம், பிளாட்டினம், இயற்கை எரிவாயு போன்ற ஏராளமான கனிம வளங்களை அகழ்ந்தெடுக்கிறாங்க. உலகில் அகழ்ந்தெடுக்கப்படக்கூடிய தங்கத்தில் 50% தங்கம் என்பது ஆப்பிரிக்காவில் இருந்து தான் கிடைக்கப்படுதாம். ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற கானா, சூடான், மாலி, தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாவே, காங்கோ குடியரசு போன்ற நாடுகளில் இருந்து தான் அதிகமான தங்கம் என்பது அகழ்ந்தெடுக்கப்படுதாம். உலகின் மிக ஆழமான தங்கச் சுரங்கமும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. மொபேங் என அழைக்கப்படக்கூடிய இந்த தங்கச் சுரங்கத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் 5 லட்சம் பவுண்ட் தங்கம் என்பது அகழ்ந்தெடுக்கப்படுகிறதாம். அதே போல உலகின் 95% வைரங்கள் என்பது இந்த ஆப்பிரிக்காவில் தான் கிடைக்கப்படுதாம். இதுவரை உலகில் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வைரங்கள் எல்லாமே இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது தானாம். உலகில் மர்மங்களுக்கு பெயர் போன மற்றும் பழமையான கட்டிடங்களான பிரமிடுகள் அதிகமாக இருப்பதும் இந்த ஆப்பிரிக்காவில் தானாம். ஆப்பிரிக்காவின் சூடான், எகிப்தில் தான் அதிகமான பிரமிடுகள் என்பது அமைந்திருக்கு. சூடானில் 200 தொடக்கம் 250 பிரமிடுகளும், எகிப்தில் 138 பிரமிடுகளும் இருக்கின்றதாம். உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய எகிப்தின் கீசா பிரமிடுகள் 450 அடி வரைக்கும் உயரம் கொண்டதாகவும், சூடானில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் 98 அடி வரைக்கும் உயரமானதாகவும் இருக்கின்றது. இந்த பிரமிடுகளின் மர்மங்கள் இன்றும் முழுமையாக தீர்க்கப்படாத ஒரு விஷயமாக இருப்பதால் உலகளவில் அதிகமான மக்கள் இந்த பிரமிடுகளை பார்வையிட வந்து போகிறாங்க. இதனால் ஆப்பிரிக்காவின் மிக பிரபலமான இடங்களில் ஒன்றாகவும் இந்த பிரமிடுகள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ஒரு சில நாடுகள் மட்டுமே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து இருந்தாலும் அநேகமான நாடுகள் இன்றும் வறுமையின் கீழ் தான் இருக்குது. இதனால் நிறைய மக்கள் உணவு தட்டுப்பாடு, கல்வி, சுகாதார வசதிகள் இல்லாமல் தான் வாழ்கிறாங்க. உலகில் அதிகமான தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்ட இடமாகவும் ஆப்பிரிக்கா இருக்குது. உலகின் கொடூரமான நோயாக கருதப்படக்கூடிய மலேரியாவால் அதிகமாக பாதிப்படைந்ததும் இந்த ஆப்பிரிக்கா தானாம். இதனால் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 3000 குழந்தைகள் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எபோலா போன்ற கொடூரமான நோய்கள் உருவாகி அதனால் நிறைய மக்கள் இறந்து போனதும் இந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் தான். ஆப்பிரிக்காவில் நிலவக்கூடிய கடுமையான வெப்பம் காரணமாகவும் விலங்குகள் தொடக்கம் மனிதர்கள் வரைக்கும் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் ஏற்படக்கூடிய உணவு தட்டுப்பாடு காரணமாகவும் ஊட்டச்சத்து குறைபாடுகளாலும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் உலக சுகாதார ஸ்தாபனம் தொடக்கம் உலக நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒவ்வொரு வருடமும் மருத்துவம் மற்றும் பொருளாதார ரீதியாக உதவிகள் செய்து வராங்க. ஆப்பிரிக்கா பற்றிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.